வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நம்ம சிக்கனை நல்லா கிளறி விடலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சிக்கன் வதங்கி இருக்குது. இன்னமுமே கொஞ்சம் உப்புலாம் சேர்த்து நம்ம வேகும்போது சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும். நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபுல்லாக பெப்பர் தான் சேர்க்க போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் 2 தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா, இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிறது டெஃபினட்டாக பத்தாது. நல்லா மசாலாவோட சேர்ந்து சிக்கன் வேகட்டும். அப்போ இன்னமும் நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ 2வது முறையும் பெப்பர் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு இருக்கிற நெஞ்சு சளி எல்லாமே சரியாயிரும். ஏன்னா இதில் பெப்பர் காரம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம முதல்ல போட்ட மசாலா கொஞ்சம்தான். பாருங்கள், சுவையான பெப்பர் சிக்கன் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.